விஜயும் காவேரியும் வந்து ஸ்ட்ரெச்சரில் ஏற்றுறாங்க. அப்போ விஜயோட கையும் காவேரியோட கையும் வந்து அப்படியே வந்து ஒன்றுக்கு ஒன்று அப்படியே பிடிச்சிக்குது. அடுத்து வந்து காவேரியோட வந்து அந்த வளையலும், அதுக்கப்புறம் விஜயோட அந்த கையில் கட்டியிருக்க அந்த வந்து பிரேஸ்லெட்டும் 2 சேர்ந்து மணி பிரேஸ்லெட்டும் சேர்ந்து அப்படியே வந்து ஒன்றோட ஒன்று மாட்டிக்குது. அப்போ வந்து கரெக்டாக ஸ்ட்ரெச்சரில் ஏற்றிட்டு அப்படியே வந்து கையை விலக்கி வந்து ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் இறக்கும்போது 2 பேரோட கையும் அப்படியே மாட்டியிருக்கிறதால அதை ஒன்று ஒன்றா தனித்தனியாக வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. ஐசியூவில் வந்து விஜயும் காவேரியும் வந்து வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை போலீஸ் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, எப்படி ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்க தெரியல சார், இந்த மாதிரி அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஓ விஜய் காவேரி இவங்க 2 பேர் கப்புள்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் வந்து போலீஸ் வந்து சேகரிக்கிறாங்க. அடுத்து வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்க, விஜய் வீட்டுக்கும் காவேரி வீட்டுக்கும் வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி ஃபோன் வந்துடும், அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க சாரதாவும். அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே வந்து காவேரி வீட்டில் வராங்க. அதே மாதிரி இங்கே பாட்டி, அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா, விஜயோட சித்தப்பா எல்லாருமே ஓடி வராங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. பாட்டியால் தாங்கிக்க முடியல, பயங்கரமாக கதறி அழறாங்க. தாத்தா அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு. இங்கே காவேரி அவங்க அம்மா சாரதா வந்து தாங்கிக்க முடியாமல் அழறாங்க. கர்ப்பமாக இருந்தாலே வந்து நிற மாதமாச்சு, இந்த மாதத்தில் போய் இப்படி வெளியே போனாலே, நான் சொன்னேனே வெளியே எங்கேயும் போவாதேன்னு நீ கேட்கலையே அப்படி சொல்லிட்டு புலம்பி அழறாங்க. விஜய் கிட்ட நான் எவ்வளோ சொல்லியிருப்பேன், விஜய் வேணாடா வெளியெல்லாம் போய் தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டானா, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டானே, நம்மளுக்கு இருக்க பேரை வந்து இப்படி ஆயிட்டானே, நம்ம என்ன பண்ணுறது, அவன் இல்லாமல் நம்ம எப்படி, நான் வாழவே மாட்டேன், அவன் இல்லைனா நான் இருக்க மாட்டேங்க இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பயங்கரமாக கதறி அழறாங்க. அடுத்து எல்லாருமே இங்கே வந்து அழுதுட்ருக்காங்க. அப்போ வந்து உள்ளே வந்து போன டாக்டர்ஸ் வந்து வெளியே வராங்க. இந்த மாதிரி என்ன ஆச்சு டாக்டர் அப்படின்னோடனே, விஜய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம், அவர் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவார், அவர் வந்து மூச்சு விட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் காவேரி அப்படின்னோன்னா அதிர்ஷ்டம் எனக்கு டாக்டர், காவேரிக்கு என்ன ஆச்சு டாக்டர், அவங்க பழக்கிறது ரொம்ப கஷ்டங்க, அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஏன்னா பிளட் அதிகமாக லாஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி வயிற்றில் இருக்க குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. உடனே வந்து வயிற்றில் இருக்க குழந்தைய நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் வெளியே எடுக்கணும், குழந்தையோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு இப்போ ரிப்போர்ட்ஸ் வந்தாலும் தெரிஞ்சிடும் அப்படின்னு. ஐயோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து அவங்க அம்மா கதறி அழறாங்க. வெளியே வந்து என் பொண்ணை காப்பாற்றி கொடுங்க டாக்டர், உங்களை கெஞ்சி கேட்குறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. நாங்கள் அதுக்கு தாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா பிளட்டு ஹெவியாக லாஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கும்போது இவ்வளோ லாஸ் ஆனால் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டங்க, நாங்கள் வேணால் ட்ரை பண்ணுறோம், நீங்கள் கடவுளை வேண்டிக்கிங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐயோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக அழறாங்க. ஐயோ என் பொண்ணு எனக்கு வேணும், பாவம் அவள் என்ன பாவம் பண்ணா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. இங்கே வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து வந்துடுது, எல்லாரையும் கூப்பிட்ற ரிப்போர்ட்ஸ் வந்துடுச்சு அப்படின்றாங்க. குழந்தை வந்து இதுக்கப்புறமா வயிற்றில் இருக்கிறது ரொம்ப சீரியஸ் ஆகிடுங்க, அதனால் நாங்கள் குழந்தைய வந்து காப்பாற்றணும்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் வெளியே எடுக்கணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு. ஐயோ காவேரி ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுக்கணுமா, அப்போ காவேரிக்கு அப்படின்னோடனே அது குழந்தை பிறந்தது தாங்க நாங்கள் சொல்ல முடியும், இப்போ எதுவும் சொல்ல முடியாது அவங்க நிலைமை என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா குழந்தைய அவங்க வந்து வெளியே எடுத்துகிட்டு தான் அவங்களோட நிலைமை என்னன்னு நாங்கள் இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் ஃபர்தராக அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் காவேரி அவங்க அம்மா அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. எல்லாருமே அவங்கள தள்ளி தெளித்து எழுப்புறாங்க. இங்கே வந்து பாட்டி வந்து பயங்கரமாக கதறி எழுறாங்க. விஜய்க்கு என்னாச்சு டாக்டர், விஜய் எப்படி இருக்காங்க, விஜய் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் இப்போ வந்து பரவாயில்ல, நல்லா ஹெல்ப்பை மூச்சு விட்டார், கொஞ்ச நேரத்தில் கண்ணை திறந்துடுவார், நீங்கள் போய் பார்க்கலாம், அவரை காப்பாற்றியாச்சு அப்படின்னோடனே அப்படியே ஓடி போய் வந்து சந்தோஷப்படுறாங்க பாட்டி. அப்படியே வந்து வெளியே நின்றுக்கிட்டு பார்த்துட்டு விஜய் கண்ணை திறந்துடுவானா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க எல்லாரும். விஜய் கான்சியஸ்க்கு வந்துடுறாரு, விஜய் கண்ணை திறக்கிறாரு, எல்லாருமே விஜய் விஜய் அப்படின்றாங்க. காவேரின்னு சொல்லிட்டு இருக்காரு. காவேரி ஐயோ காவேரி கேட்குறானே, இப்போ என்ன பதில் சொல்கிறது நம்ம அப்படின்னா, எனக்கு காவேரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாரும் விஜய் சொன்ன கேள்வி இல்லை, நான் காவேரியை பார்க்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. அதனால் வேறு வழி இல்லாமல் காவேரியை கூட்டின்னு போகிறதுக்காக அவரை வச்சு வந்து வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வீல் சேரில் வச்சு. அப்போ காவேரி பார்த்துட்டு அப்படியே அலறி துடிக்கிறார் விஜய்.